வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்பினேஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ப்ராபபிலிட்டி இன்டெப்த் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு காம்பினேஷன்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ காம்பினேஷன்ஸ்ன்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 ஸ்டார் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த 3 ஸ்டாரில் 2 ஸ்டார் நம்ம பிக் பண்ண போகிறோம். அப்போ என்னென்ன காம்பினேஷனில் அந்த ஸ்டாரை பிக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஆரஞ்சு இருக்குது, எல்லோ இருக்குது, பிங்க் இருக்குது. இப்போ எந்த காம்பினேஷனில் இந்த 3 ஸ்டார் எடுக்கலாம் அப்படின்னா, ஆரஞ்சு எல்லோ எடுக்கலாம் இல்லையா? எஸ், எடுத்தாச்சு. 2 ஸ்டார் தான் எடுக்கணும். அதனால் இப்போ ஆரஞ்சும் எல்லோவும் எடுத்திருக்கோம். அடுத்த காம்பினேஷன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோவும் பிங்க்கும் எடுக்கலாமா? எஸ், எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து வேறு என்ன காம்பினேஷன் பண்ணலாம்? இந்த ஆரஞ்சும் இந்த பிங்க்கும் எடுக்கலாமா? எஸ், எடுத்தாச்சு. அப்புறம் வேறு எதாவது காம்பினேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ஆரஞ்சோட எல்லோவும் எடுத்துட்டோம், ஆரஞ்சோட பிங்க்கும் எடுத்துட்டோம். அப்போ அதே மாதிரி இந்த எல்லோவோட ஆரஞ்சும் எடுத்துட்டோம், எல்லோவோட பிங்க்கும் எடுத்துட்டோம். இப்போ இந்த பிங்கோட எல்லோ எடுத்தாச்சு, பிங்கோட ஆரஞ்சும் எடுத்தாச்சு. அப்போ நம்ம எத்தனை காம்பினேஷனில் எத்தனை சான்ஸில் இந்த 2 ஸ்டார்ஸை பிக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா 3 காம்பினேஷன் நம்மளால் பண்ண முடிஞ்சுது இல்லையா? 3 சான்சஸ் தான் நமக்கு கிடச்சிது. இப்போ இது ஒரு 3 ஸ்டாரில் 2 ஸ்டாரை பிக் பண்ணிட்டோம். இதை மாதிரி ஈஸியாக காம்பினேஷன்ஸ் போட்டுட்டு, இதுவே ஒரு 10 ஸ்டார் கொடுத்து அதில் ஒரு 3 ஸ்டாரை எத்தனை காம்பினேஷனில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம 10 ஸ்டார்லேருந்து 3 ஸ்டார் 3 ஸ்டார்னு அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம போடுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இதுக்காகத்தான் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படி போட்டோன்னா ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த 3 ஸ்டாரில் நம்ம எத்தனை எடுத்திருக்கோம்? 2 ஸ்டார் எடுத்திருக்கோம். அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தா இதுதான் 3C2. அதாவது 3 ஸ்டார்ஸ் இருக்குது. இது காம்பினேஷன் Cன்றது. அண்ட் எத்தனை ஸ்டார் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் எடுக்கிறோம். அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 இருக்கா, இங்கே 2 இருக்கா? அப்போ 3 into 2. ஓகே, ரிவர்ஸில் போடணும். ஓகே, 3 into 2. 2 இங்கே இருக்குது இல்லையா? அப்போ நம்ம 3 அடுத்து 2 அதை எடுத்துக்கலாம். டிவைடட் பை இங்கே 2 இருக்குது இல்லையா? 1 into 2. பாருங்கள், இந்த 3C2வை நம்ம எப்படி எழுதியிருக்கோன்னா 3 into 2 divided by 1 into 2. இதுவே 5 ஸ்டாரில் 2 ஸ்டார் எடுக்கிறோம் அப்படின்னா 5 இங்கே இருக்க போது C2 இருக்கும். அப்போ எப்படி எழுதணும்? 5 into 4. ஓகே, டிவைடட் பை 1 into 2. அவ்வளோதான். இங்கே 2 இருந்துச்சுன்னா 2க்கு தான் நம்ம கொண்டு வரணும். ஐ மீன் 5 இருந்தாலும் சரி 10 இருந்தாலும் சரி, இங்கே 2 இருந்துச்சு அப்படின்னா நம்ம 5 into 4. 10 இருந்துச்சுன்னா 10 into 9. அவ்வளோதான். அதை மாதிரி எழுதணும். புரியுதா? அப்போ இந்த 3C2. அப்போ 3 into 2 divided by 1 into 2. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 3/1னா 3. ஆன்சர் நமக்கு என்ன வருது? 3 வருது. அப்போ பாருங்கள், 1 2 3 3 காம்பினேஷனில் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. அதைத்தான் நம்ம ஈஸியாக இதை மாதிரி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும் இன்னும் எப்படி பெரிய நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா பண்ணலாம். பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் டு சூஸ் 3 balls ஃப்ரம் 5 balls. பார்த்திங்கன்னா 5 பாலில் 3 பால் எடுக்க போகிறோம். அப்போ நம்ம எப்படி எழுதணும்? இதை 5C3 இல்லையா? எஸ். இப்போ இந்த 5வை நம்ம எப்படி எழுத போகிறோம்? இங்கே 3ன்னு இருக்குது. அப்போ 5 into 4 into 3 divided by 1 into 2 into 3. ஓகேவா? 5வை இங்கே 3 கொடுத்ததுனால நம்ம 1 2 3 எழுதியிருக்கோம். இங்கே 3 இருந்ததுனால 1 into 2 into 3 இது முடிஞ்சுது. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 3 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 4 divided by 2 போட்டோன்னா 2 வரும். அப்போ 5 into 2 பார்த்திங்கன்னா 10. ஓகே, இதை ஜஸ்ட்டு சால்வ் பண்ண வேண்டியது தான். அப்போ 10 காம்பினேஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? 5 பால்லேருந்து 3 பால்ஸை எடுக்க முடியும். இப்போ இது பார்த்திங்கன்னா 5 balls அப்படின்றது சிம்பிளாக இருக்குது, 3 ballsன்றது கம்மியாக இருக்குது இல்லையா? இதுவே பெரிய நம்பர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இந்த சம்ம ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் டு சூஸ் 12 balls ஃப்ரம் 15 balls.
12 பால்ஸ் எடுக்க போகிறோம். 15 பால்லேருந்து 12 பால் எடுக்க போகிறோம். அப்போ அதில் நம்ம எப்படி எழுதுவோம்? 15C12ன்னு எழுதுவோம். ஓகே, இப்போ இதை எழுதும்போது ஆக்சுவலாக இப்போ நம்ம ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி எழுதணுன்னா 15 இன்ட்டு 14 இன்ட்டு 13 இன்ட்டு 12 இன்ட்டு 11 இன்ட்டுன்ட்டு நம்ம 12 வரைக்கும், ஐ மீன் அந்த 15 வந்து 12 வரைக்கும் குறைச்சி கொண்டு போக வேண்டியது இருக்கும். டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 12 வரைக்கும் எழுதணும். அப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கால்குலேஷன் ஆகிடும். அப்போ இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15ஐயும் 12ஐயும் சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இதோட கேப் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ 15ஐயும் 12ஐயும் சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இஸ் ஈக்குவல் டு 15C3. ஓகேவா? அதாவது இந்த 15C12 வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கோம் எதோட? 15C3. அப்போ இந்த 3 எங்கேருந்து வந்து தெரிஞ்சிச்சா? இந்த 15 மைனஸ் 12 தான் இந்த 3. இப்போ இதை போடுறது நமக்கு ரொம்ப சுலபம் இல்லையா? இதை எப்படி போடலாம்? 15 இன்ட்டு 14 இன்ட்டு 13 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. அவ்வளோதான். இப்போ இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? 2 இது கேன்சல் ஆகிடும். இங்கே 3 வந்து இங்கே 5 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள்? 455. அப்போ எத்தனை காம்பினேஷனில் இந்த 15 பால்லேருந்து 12 பால்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 455 காம்பினேஷன்ஸில் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி நம்ம பார்க்கும்போது, பிகாஸ் இந்த காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து போடுவோம் ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம்லாம். ஓகே, அதனால் இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்மளால் ஈஸியாக வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் நம்ம ப்ராபபிலிட்டியில் அடிஷன் தியரம், மல்டிப்ளை தியரம், அதோட ரூல் எல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.